முதல்ல நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கலாம், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, பூண்டு ஒரு 10 பல்லு உரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அதுல கடுகு, வெந்தயம், கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு அதுல பூண்டு உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு அதுல போட்டு லேசா வதக்கிடும். வதக்கிட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள், முருங்கைக்காயை தவிர மற்ற எல்லாத்தையும் இதில் போட்டு லேசா ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு வதக்கிட்டு முருங்கைக்காயை அடுத்தது இதில் போட்டு வச்சுக்கிறோம். இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு குக்கர்ல ஒரு டம்ளர், அதாவது ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ முருங்கைக்காய் இதில் நான் இதில் போடுறேன். முருங்கைக்காயும் போட்டு நல்ல ஒரு வதக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் பெருசா வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள், உப்பு, சாம்பார் தூள் எல்லாத்தையும் போடணும். எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. புளி வந்து எவ்வளவு முடியுமோ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி நல்லா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் இதில் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் நான் வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இதுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் வந்து ஒரு 6-7 பேர் நல்ல தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை வந்து இந்த சாம்பார் தூளோட இந்த காய்களை வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி லேசா கொதிக்க வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அது கொதிச்ச பிறகு அதுல கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் எடுத்து ஊத்துறேன். புளி தண்ணி வந்து ரொம்ப தண்ணியா கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்ச பிறகு இதுல நான் வந்து இந்த புளி கரைசல அதை ஊத்துறேன். ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை நல்லா பெருசா வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த காய்கள்லாம் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து இதுல பருப்பு கரைசல அதில் ஊற்றணும். கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து பருப்பு நல்லா எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ பருப்பையும் அதில் நான் ஊற்றிடுறேன். வேக வச்சு வச்சிருக்கிறேன் பருப்பையும் அதில் கொட்டிடுறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா இந்த சாம்பார் ரெடி. இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா அங்க சாம்பார் இந்த மாதிரி பண்ணுவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்ல, சுட சுட சாத்துல நெய் ஊத்திட்டு இந்த சாம்பாரையும் ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரி சாம்பார் தான். அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு ஒரு பொடி மாஸ் பண்ணுவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்தடுத்த இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு, வெஜிடேரியன் சமையல் வீடியோக்களுக்கு நம்ம PSN கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.